ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. தமிழ் மாதங்கள்லேயே சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் பண்ணக்கூடிய நாள், தக்ஷணாயன காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதம் முழுக்க நம்ம வீடுகளில் எந்த ஒரு சுபகாரியங்கள் பண்ணலை அப்படின்னாலுமே முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல மாதம்ங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் மாத பிறப்பு அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பதிவுகளில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தையும் தவறாமல் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், தரித்திரங்கள், வறுமை இதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலுமே நொடி பொழுதில் இது எல்லாமே அந்த மகாலட்சுமி அம்மனுடைய அருட்கடாட்சம் முழுவதுமாக உங்கள் வீட்டில் பிரதிபலிக்கும். பண வரவு அதிகமாகும், செல்வம் சேரும். இது அத்தனையுமே இந்த ஒரு விஷயத்தில் நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 33 தேவர்களும் உறையக்கூடிய ஒரே இடத்துல வாசம் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருன்னா அந்த ஜீவன் பசுமாடு, அதாவது கோமாதா. அந்த கோமாதாவே உங்களுக்கு புனிதமான ஒரு ஜீவன் தான். கோமாதாவிலிருந்து வரக்கூடிய நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டு கோமியம். இந்த பசுமாட்டு கோமியத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து முன்னாடி நாளே வச்சுக்கோங்க. அதை இந்த மாத பிறப்பு நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டு வாசல்ல இருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகள்லையும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தெளிச்சு விடுங்க. தெளிக்கும் பொழுது மாவிலை இல்லைன்னா வெற்றிலை வச்சு நீங்கள் தெளிச்சு விடலாம். இந்த ஒரு விஷயம் பண்ணுறது மூலயமா நீங்கள் 33 தேவர்களையுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டீங்க. ஸோ உங்களுக்கு பண வரவு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான செல்வங்களுமே உங்கள் வீட்டில் நிலைச்சு நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டீங்க. இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணிடுங்க இந்த நாளில். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.